காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அத்திவரதர் வைபவம் தற்போது தொடங்கியுள்ளது. அத்திவரதர் குளத்திலிருந்து கடந்த 28ஆம் தேதி எடுக்கப்பட்டு தற்போது வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி உள்ளார். தற்போது 6 மணி அளவில் பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். தொடர்ந்து இது குறித்து ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. காலையிலிருந்து சிறப்பு பூஜைகள் நடந்தன. கடந்த 28ஆம் தேதி கோவில் குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட 3 நாட்களுக்கு சுத்தி பூஜை நடைபெற்றது. தற்போது பொதுமக்கள் இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை அத்திவரதரை தரிசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய பட்டர் அவர்கள் நம்முடைய உள்ளார்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த கோயிலில் இப்போதைக்கு பொதுமக்கள் தரிசனத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னென்ன பூஜைகள் நடைபெறும், பூஜைகளை பற்றி விவரமாக சொல்லுங்கள். சுவாமிக்கு இப்போது எல்லா விதமான பூஜைகளும் நடந்து முடிந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் 4 வேளைகள் பூஜைகள் நடைபெறும். இன்றைய தினம் காலை நிவேதனம் முடிந்து முக்கிய பிரமுகர்கள் வரவேற்பிற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் தரிசிக்கலாம். என்ன மாதிரியான அதாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை பொறுத்தவரை இன்று தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை உற்சவம் நடைபெறுகிறது. இதற்காக காஞ்சிபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று உள்ளூர் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் 48 நாட்களுக்கு காஞ்சிபுரம் நகர பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு அரை நாட்கள் மட்டுமே செயல்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இன்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வரவுள்ளார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் நம்முடைய உள்ளார்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை சார், இதுதான் முதல் முறையாக. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு எத்தனை வயசாகுது? எப்படி கேள்விப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரீங்க? காஞ்சிபுரம், இன்னும் 47 வயசாகுது. இதுதான் முதல் முறையாக பார்க்குறாங்க. அதே போல் இந்த பல்வேறு வகையான பொதுமக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து இந்த நிகழ்வுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பல வெளி மாநிலங்களில் இருந்து 48 நாட்களுக்கும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என கணிக்கப்படுகிறது. அதனால் ஊரை சுற்றி முழுவதும் 5 மொழிகளில் அறிவிப்பு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், இந்தி ஆகிய மொழிகளில் அறிவிப்பு பதாகைகள் வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது இன்று தரிசிக்க வரும் பொதுமக்கள் பொது வழிபாடு மற்றும் சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தரிசனமானது கோவிலின் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக தொடங்கி கோவிலுள் வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி உள்ள அத்திவரதரை தரிசித்த பின் மேற்கு ராஜகோபுரம் வழியாக பொதுமக்கள் வெளியேற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொது தரிசனம் இலவசமாகவும் சிறப்பு தரிசனம் 50 ரூபாய் கட்டணத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 500 ரூபாய்க்கான விஐபி தரிசனத்துக்கும் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இதற்காக 500 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்காக HRNC இணையதளத்தில் வரும் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்த சீட்டை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆலயத்தில் தரிசனம் செய்யலாம். அவ்வாறு வரும் பொதுமக்கள் மேற்கு கோபுர வாயில் வழியாக வருவார்கள். அவ்வாறு மேற்கு கோபுர வாயில் வழியாக வந்து இறைவனை தரிசித்து மேற்கு கோபுர வாயில் வழியாக வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்றைய தினத்தை பொறுத்தவரை பல்வேறு ஊர்களில் இருந்து பொதுமக்கள் வருவார்கள் என கணிக்கப்படுவதால் அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மார்க்கெட்டில் காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை சிறப்பு ரயில்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் திரும்பி செல்லவும் மாலை நேரங்களில் சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 4 மாவட்டங்களில் இருந்து காவல் பணிக்காக அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த உற்சவத்தை பொறுத்தவரை 1979ஆம் ஆண்டு இறுதியாக நடந்தது. அதற்கு முன்னதாக 1937, அதற்கு முன்னதாக 1892, அதற்கு முன்னதாக 1837 ஆகிய ஆண்டுகளில் நடந்ததற்கான சான்றுகள் உள்ளன. கடைசியாக நடந்த உற்சவம் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லாமல் 42 ஆண்டுகள் கழித்து நடந்தது. அதாவது 1937ஆம் ஆண்டுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு இந்த அத்திவரதர் உற்சவம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக 1979ஆம் ஆண்டு ஜூலையில் தான் அத்திவரதர் காட்சியளித்தார். அதற்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த 2019ஆம் ஆண்டில் அத்திவரதர் வைபவம் தொடங்கி சிறப்பாக நடந்து வருகிறது. பல்வேறு ஊர்களில் இருந்து வரும் பொதுமக்கள் பேருந்து மூலமாக வருவார்கள் என்பதனால் தற்காலிகமாக 4 பேருந்து நிலையங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. ஓரிக்கை பேருந்து நிலையம், ஒலிமுகமதுப்பேட்டையில் தற்காலிக பேருந்து நிலையம், பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில்
தற்காலிக பேருந்து நிலையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தரிசனத்துக்கு வரும் பொதுமக்கள் மருத்துவ சோதனை எடுத்துக்கொள்ளவும் சிறப்பு முகாம்கள், மருத்துவ முகாம்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. 11 108 ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவையும் அமைக்கப்பட்டு 108 பணியாளர்கள் மூலம் பக்தர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதானம் செய்ய விரும்புவோர் பெரிய அளவிலான அன்னதானத்திற்கு முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டும் எனவும், அவ்வாறு அனுமதி பெற்ற பின் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதித்த பிறகே அந்த உணவானது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்பது போன்ற அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. இதே போல 48 நாட்கள் நடக்கும் இந்த உற்சவத்திற்காக ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வருவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. உள்ளூர் பக்தர்களுடைய வசதிக்காக அவர்களுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி இந்த 48 நாட்களில் உள்ளூர் பக்தர்கள் 26 நாட்கள் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை உள்ளூர் பக்தர்கள் தரிசிக்க மட்டுமே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளானது உள்ளூர் பக்தர்கள் தரிசிக்க வேண்டுமெனில் 14 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் நகரத்தை சுற்றி. அந்த 14 மையங்களில் தங்களுடைய ஆதார் அட்டையை கொடுத்து பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு செய்த சீட்டை இங்கு வந்து கொடுக்கும் பட்சத்தில் அந்த 26 நாட்களில் மாலை 5 மணி முதல் பிற்பகல் வரை இந்த உள்ளூர் பக்தர்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அனுமதி இல்லாமல் உள்ளூர் பக்தர்கள் மட்டும் அத்திவரதரை சிறப்பாக தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 5 நிமிடத்தில் அத்திவரதர் பொதுமக்களுக்காக காட்சி தர உள்ளார் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள், சிறப்பு பூஜைகள் நடந்து வருகின்றன. ஏற்கனவே அத்திவரதர் இங்குள்ள அனந்த சரஸ் குளத்திலிருந்து கடந்த 28ஆம் தேதி அதிகாலை பெரிய முன்னறிவிப்புகள் இன்றி எடுத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டார். அதற்காக ஆகம விதிப்படியிலான பூஜைகள் நடந்தன. அதற்கு பிறகு தற்போதுதான் இன்று முதல் 48 நாட்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி தருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் நம்முடைய உள்ளார்கள், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் காஞ்சிபுரம் தாங்க, எங்கே வெள்ளைக்கேட்டு தான். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த வைபவத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் இப்போ தான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், இது வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய தாட்டு. ஸோ செகண்ட் டைம் பார்ப்போமானு இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம். அதே போல் தற்போது இளைஞர்களும் பெருவாரியாக இங்கு வருவதை நம்மால் காண முடிகிறது. முதன்முறையாக இங்கு வந்திருக்கிறீர்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் வைபவம் என்பதால்? ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னு சொல்ல தெரில. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா இல்லை நண்பர்களோடு? இல்லை, மாமாவோட வந்திருக்கேன். பல்வேறு வகையான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து இங்கு வருவார்கள் என கணிக்கப்படுவதால் பல்வேறு மாநில மொழிகளிலும் அறிவிப்பு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கொடுக்கும் அறிவுரை, சாமியை பார்ப்பதாக கூறி இடைத்தரகர்கள் யாரையும் நம்ப வேண்டாம், நேரடியாக ஆலயத்துக்கு வந்து ஆலயம் மூலமாக கிடைக்கும் சிறப்பு அனுமதி சீட்டை பெற்று தரிசிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் யாரையும் நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான குற்றச்செயல்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களை எச்சரிக்கக்கூடிய வகையிலான அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டே வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் அத்திவரதர் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஏதுவாக பொதுமக்கள் வரிசையில் வரிசையாக கிழக்கு ராஜகோபுரம் முதல் மேற்கு ராஜகோபுரம் வரையில் நீளமான அளவிற்கு இங்கு பந்தல்களும் அமைக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் அத்திவரதர் தரிசன விழா தொடங்கி இருக்கிறது. வரதராஜ பெருமாள் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரதர் திருவிழா தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் திருவிழா என்பதால் காஞ்சிபுரம் நகர் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. இன்று முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை 48 நாட்கள் பக்தர்கள் அத்திவரதரை தரிசிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 28ஆம் தேதி அனந்தசரஸ் குளத்தில் இருந்து அத்திவரதரின் சிலை எடுக்கப்பட்டது. கடந்த 28ஆம் தேதியே அந்த சிலை எடுக்கப்பட்டாலும் ஜூலை 1 ஆகிய இன்றில் இருந்துதான் பக்தர்களுக்கு அத்திவரதர் சிலையை தரிசனம் காண அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. வசந்த மண்டபத்தில் தைல காப்பு சடங்கு செய்யப்பட்டு அத்திவரதரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 1979ஆம் ஆண்டுதான் அத்திவரதரை தரிசனம் செய்யும் உற்சவம் நடைபெற்றது. சரியாக 40 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்று
அத்திவரதர் தரிசன விழா தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்க இருக்கும் நமது செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் திருவிழா அப்படின்றதுனால இதற்கான ஒரு சிறப்பு என்ன அப்படின்றத விளக்குங்க. அத்திவரதர் குளத்திற்கு உள் தண்ணீருக்கு அடியில் வைக்கப்பட்டு இருப்பதன் ஐதீகம் என்ன? இன்றைக்கு இந்த விழா தொடங்கி இருக்கிறது. பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன? இந்த அத்திவரதர் வைபவமானது 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த வைபவமானது 48 நாட்கள் நடைபெறும். அத்திவரதரானவர் கடந்த 28ஆம் தேதி ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அதற்கான பூஜைகள் நடைபெற்றுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக அர்ச்சகர் ஒருவர் நம்மிடையே உள்ளார். சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன? ஏற்கனவே இந்த அத்திவரதரை நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து 48 வருது சார். 44 வச்சுருக்குது. கிருத்திகத்தில் பிரம்மையா வந்து அத்திவரம் மட்டும் கொளுத்தையாளப்பட்டார். அது 39 இருக்குது. இது 79 எடுக்கிறாங்க. 44 வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி இது வந்து உள்ளே இருக்குது சிலாரூபம் வந்து அத்திவரம் பார்த்தா. அதனால் அது திருவண்ணாமலை கடந்த முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர? ஒரே தான் சார். போன வாட்டி இவ்வளோ கூட்டம் கிடையாது சார். இப்போ இந்த வாட்டி இருக்கும்போது நிறைய எக்கச்சமாக கூட்டமாக இருக்காது. போன வாட்டி 79 அவ்வளோ இல்லை சார். அது இப்போ வந்து நிறைய எக்கச்சமாக பிரபலமாக நிறைய கூட்டமாக இருக்காங்க. இந்த அத்திவரதரை தரிசிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வந்து பக்தர்களுக்கு கிடைக்கும்? இதனுடைய ஐதீகம் என்ன? பலனாக இல்லை சார். அது பலன் இது என்னன்னா, இது வந்து அத்திவரதன் அத்திமத்தால் பெருமாள். இது வந்து பூரி பெருமாள் இவர் தான். பூரி பெருமாள் இவர் தான். அது வேலை இவர் அத்திமத்தால் தான் இது வந்து உள்ளே ஏலப்பட்டாங்க. இது வந்து சிலாரூபம். அது பயிற்சி உத்தால் இருக்குது. அது வந்து இவர் எல்லாம் அவர் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இது குறித்து பேசுவதற்காக பொதுமக்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த தரிசனத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? எதை கேள்விப்பட்டு இங்கே வரீங்க? I don't know Tamil, in Telugu or Hindi, English. தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் 20 மினி பஸ்களும் உள்ளூர் சேவைக்காக இயக்கப்படுகின்றன. 20 நிமிடத்துக்கு ஒரு பேருந்துகள் வந்து தொடர்ந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திலகவதி. கதிரவன், காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை பக்தர்கள் தரிசிக்க அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த நாட்கள்ல உள்ளூர் மக்கள் தரிசிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு? எந்தெந்த நாட்கள்ல வெளி மாநில வெளி ஆட்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு? எல்லா உள்ளூர் பக்தர்களாலும் சரி வெளியூர் பக்தர்களானாலும் சரி இங்குள்ள பொது தரிசனத்திற்கோ சிறப்பு தரிசனத்திற்கோ தாராளமாக அவர்கள் வரிசையில் நின்று சுவாமியை தரிசிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் தங்களுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி இந்த விழாவிற்கு உள்ளூர் பக்தர்களுக்காக தனி ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்காக 48 நாட்களில் 26 நாட்கள் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 3 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் உள்ளூர் பக்தர்கள் மட்டும் பிரத்யேகமாக சாமியை தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக உள்ளூர் பக்தர்கள் தங்களுடைய ஆதார் பதிவை கொண்டு இங்கு 14 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த மையங்களில் கொடுத்து பதிவு சீட்டை பெற்றுக்கொண்டாலே போதுமானது. இது வந்து உள்ளூர் பக்தர்களுக்காக மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ள ஏற்பாடு. தனியாக அவர்கள் எந்தவித நெரிசலும் இன்றி இறைவனை சேவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளனர். திலகவதி. கதிரவன், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எல்லாம் அங்க சிறப்பாக செய்யப்பட்டிருக்கா? குடிநீர், சுகாதாரம் இதற்காக தனியாக சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அங்கங்கே பொதுமக்கள் குடிநீரை குடிப்பதற்கான சிறப்பு தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக நீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சிறப்பு முகாம்களை பொறுத்தவரை இங்கு பொதுமக்கள் மருத்துவ பரிசோதனைக்காகவும் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவசர சிகிச்சைக்காகவும் அவசரத்திற்காகவும் 108 ஆம்புலன்ஸ் சேவை, 11 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் நகரை சுற்றிலும் கோவில் அருகிலும் செயல்பட்டு வருகின்றன. தீ விபத்து ஆகியவற்றை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாகவே தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளன. ஏராளமான 108 பணியாளர்களும் இங்கு மருத்துவ குழுக்களாக இங்கு செயல்பட்டு வருகின்றனர். கூட்டத்தில் வரும் நெரிசல் காரணமாக சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், சிலர் மயங்கி விழலாம் என்பதற்கு போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் வந்து முன்கூட்டியே இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த மருத்துவ குழுக்கள் பாதிக்கப்பட்டு வருபவர்கள் மயங்கி விழுந்தோ அல்லது மூச்சு திணறையோ வருபவர்களுக்கான சிகிச்சை அளிக்க சிறப்பு ஏற்பாடுகளும் இங்கு சுகாதாரத்துறை மூலமாக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. திலகவதி. இணைப்பிலே இருங்க கதிரவன், நம்ம தொடர்ந்து பேசலாம். உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலின் அத்திவரதர் திருவிழா இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது.
கோயிலின் 4 கால் மண்டபத்தின் நடுவே குளத்து நீரினுள் வைக்கப்பட்டிருந்த அத்திமரத்தால் ஆன அத்திவரதர் சிலை 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி அந்த சிலை குளத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இன்று பக்தர்களின் தரிசனத்திற்காக அந்த அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அத்திவரதர் காட்சியளிக்கும் அந்த நிகழ்வானது கோயிலின் கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 1854, 1892, 1937, 1979 ஆகிய ஆண்டுகளில் அத்திவரதர் தரிசனம் நடைபெற்று இருந்த நிலையில் இந்த ஆண்டு இன்றைக்கு, அதாவது ஜூலை 1ஆம் தேதியான இன்றைக்கு அத்திவரதர் இன்று முதல் காட்சியளிக்க உள்ளார். இன்று முதல் 48 நாட்களுக்கு பக்தர்களின் தரிசனத்திற்காக அத்திவரதரின் சிலையானது வைக்கப்பட உள்ளது. முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் அத்திவரதர் காட்சியளிக்கவிருக்கிறார். அத்திவரதர் விழாவுக்காக தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே 29 கோடி ரூபாய் செலவில் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்திருந்தன. திங்கட்கிழமையான இன்று முதல் 48 நாட்களும் காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை அத்திவரதரின் சிலை தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் என 2 வரிசைகளில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சிறந்த அளவில் செய்திருப்பதாகவும் தகவல் உள்ளது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த அத்திவரதர் திருவிழாவையொட்டி தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன. இன்றைக்கு குளத்திலிருந்து ஏற்கனவே 28ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்ட சிலை இன்றைக்கு பக்தர்களின் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளது. பலத்த காவலர்கள் பாதுகாப்போடு பக்தர்களின் கூட்டத்தோடு அத்திவரதர் திருவிழா இன்று காலை 5 மணியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் அத்திவரதர் திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி குளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட அத்திவரதரின் சிலை இன்று பக்தர்களின் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் திருவிழா இது அப்படின்றதுனால பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல இன்றைக்கு காணப்படும். தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது பிரசன்னா? அதாவது காஞ்சிபுரம் அத்திவரதர் திருவிழா இன்று காலை தற்போது துவங்கப்பட்டுள்ளது. அத்திவரதை தரிசிக்க மக்கள் சாரசாரையாக தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் திருவிழா என்பதனால் ஏறத்தாழ தற்பொழுது 10,000க்கும் அதிகமான பொதுமக்கள் அத்திவரதன் தரிசனத்திற்காக அவர் காத்திருக்கிறார்கள். முன்னதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் முதல் ஆளாக அத்திவரதை தரிசிப்பதற்காக தற்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்துள்ளார். மேலும் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடக்கும். 48 நாட்களுக்கு நடைபெறும் என்பதால் காஞ்சிபுரம் நகர் முழுவதும் விழா கோலமாக உள்ளது. வெளியூர் வாகனங்கள் காஞ்சிபுரம் நகருக்குள் வர அனுமதி இல்லை. 48 நாட்களும் காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள் அனைத்தும் அரை நாட்கள் மட்டுமே இயங்கும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகை தரவுள்ளதனால் தமிழ், ஆங்கிலம், இந்தி என 5 மொழிகளில் தகவல் பலகைகள் அங்கங்கே வைக்கப்பட்டுள்ளன. தற்போது அங்கங்கே தற்காலிக பேருந்து நிலையங்கள், கழிப்பறை வசதிகள், குடிநீர் தொட்டிகள், மருத்துவ முகாம், நடமாடும் ஏடிஎம் என பல ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தினால் செய்யப்பட்டுள்ளது. தற்போது 4 கூடுதல் கண்காணிப்பாளர்கள், 20 துணை கண்காணிப்பாளர்கள், 48 ஆய்வாளர்கள் உட்பட 2600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரசன்னா, ஒருவரது வாழ்நாளில் ஓரிரு முறை மட்டுமே காண கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அத்திவரதர் தரிசனத்திற்கு பின் இருக்கும் ஐதீகம், நம்பிக்கை என்ன? அதாவது ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களின் படையெடுப்புகள் வரக்கூடிய அந்த நேரங்களில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான கோயிலான காமாட்சி அம்மன் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில் உட்பட முக்கியமான கோவிலில் இருக்கக்கூடிய உச்சவரையும் மூலவரையும் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் அந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் அங்கங்கே கொண்டு போய் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதே போல்தான் நம்ம வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய ஆதி மூலவரான அத்திமரத்தால் செய்யப்பட்ட இந்த
அத்தி வரதரையும் வரதராஜ பெருமாள் கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்தசரசு என்கின்ற குளத்தில் அப்போது இருந்த மன்னர்கள் மறைத்து வைத்ததாக கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் ஆற்காடு நவாப் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அதனுடைய கல்வெட்டின் பிரகாரம் வந்து அந்த அத்திவரதரை வந்து தெப்பகுளத்திலிருந்து தெற்கு பகுதியிலிருந்து முழுமையாக வந்து நீரை வடித்து அத்திவரதை வெளியே எடுத்து இருக்கிறார்கள். அதை 40 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த அத்திவரதை தேடி அவர் வந்து எடுத்திருக்கிறார்கள். அதனால் 48 நாள் அது ஒரு மண்டலம் முழுவதும் அந்த அத்திவரதரை வந்து மூலவராக பாவித்து அவரை வந்து தரிசனம் செய்து மீண்டும் அத்திவரதரை வந்து எங்கே எடுத்தார்களோ அதே அந்த குளத்திலே வந்து அவர் வைத்து கூறப்படுகிறது. அதனால் தற்பொழுது 5 முறை, அதாவது 40 ஆண்டுகள் ஒரு மண்டலம் முழுவதும் வந்துட்டு அத்திவரதர் நீரிலே இருப்பார். அதன் பிரகாரம் தற்போது இதற்கு முன்பு 1930, அதன் பிறகு 1979, அதன் பிறகு இன்று வந்து அத்திவரதரை வந்து வெளியே எடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் வந்து தற்போது இதை ஆயுளில் ஒரு முறை பார்ப்பதை வந்து மிகவும் பாக்கியம் என்ற ஒரு கருத்தில் தற்போது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அத்திவரதரை தரிசிக்க காத்திருக்கிறார்கள். பிரசன்னா, இன்றிலிருந்து தான் அத்திவரதரின் சிலை பொதுமக்களின் பார்வைக்காக தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது. அந்த வகையில இன்றைக்கு பக்தர்கள் கூட்டமும் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தரிசனத்திற்காக ஏற்கனவே பதிவு செய்து கொண்டுதான் செல்ல வேண்டும் போன்ற செய்திகளும் இருக்கின்றன. அனைவரும் செல்லலாமா? பக்தர்கள் தரிசிப்பதற்கான வழிகள் என்னென்ன? அதாவது காலை 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பொதுமக்கள் அனைவரும் அத்திவரதரை வந்து தரிசிக்கலாம். அதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று தர்ம தரிசனம், மற்றொன்று 50 ரூபாய் டிக்கெட் செலுத்தி அந்த அத்திவரதரை வந்து தரிசிக்கலாம். சமஸ்கிருத நாமம் பாடுவதற்கும் விஐபி தரிசனத்திற்கும் HRNC இந்து அறநிலையத்துறையோட ஆன்லைன் புக்கிங்ல வந்து 500 ரூபாய் செலுத்தி அந்த விஐபி பாஸும் அதுல சமஸ்கிருத நாம பாடுவதற்கு உண்டான பஜனைக்கு உண்டான அந்த விஷயங்களையும் வந்து டிக்கெட் புக் பண்ணி அதையும் அவங்க வந்துட்டு பார்த்துக் கொள்ளலாம். தற்பொழுது தர்ம தரிசனத்திலும் மேலும் 50 ரூபாய் டிக்கெட்டிலும் வந்து பொதுமக்கள் ஏராளமாக வந்து குவிந்து இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் வட்டத்துக்கு உட்பட்ட உள்ளூர் மக்கள் மட்டும் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அவர்களுடைய ஆதார் கார்டை வந்து அடையாளமாக காமித்து குறிப்பிட்ட 26 நாட்கள் வந்து அத்திவரதை வந்து சிறப்பாக தரிசிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவித்துள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா. அடுத்த கட்ட விவரங்களுக்காக நாம் மீண்டும் பேசலாம். ஸ்ரீரங்கம், திருப்பதி ஆகியவற்றிற்கெல்லாம் முந்தைய மிக பழமையான வரலாறு கொண்டது காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் வரலாறு. இப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அத்திவரதர் திருவிழா இன்று அதிகாலை 5 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. குளத்தில் வைக்கப்பட்டிருந்த அத்திவரதரின் சிலை கடந்த 28ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்டது. அதற்கு சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இன்றைக்கு ஜூலை 1 ஆகிய இன்றையிலிருந்து பக்தர்களின் தரிசனத்திற்காக அத்திவரதர் சிலை வைக்கப்படுகிறது. கோயிலின் 4 கால் மண்டபத்தின் நடுவே குளத்து நீரினுள் வைக்கப்பட்டிருந்த மரத்தால் ஆன அத்திவரதர் சிலை 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளது. தங்களது வாழ்நாளில் ஓரிரு முறை மட்டுமே அத்திவரதரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அத்திவரதர் காட்சியளிக்கும் இந்த நிகழ்வு கோயிலின் கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 1979ஆம் ஆண்டில் சரியாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாபெரும் நிகழ்வானது நடைபெற்றது. தற்போது 40 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு காட்சியளிக்கவிருக்கிறார் அத்திவரதர். குளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட அத்திவரதரின் சிலை இன்று பக்தர்களின் காட்சிக்காக வைக்கப்படுகிறது. பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது. அதனையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்களின் வருகை அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. கள தகவல்களை நமது செய்தியாளர்கள் கதிரவன் மற்றும் பிரசன்னா அங்கிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் கதிரவனிடம் பேசலாம். கதிரவன், தற்போது கள சூழல் என்னவாக இருக்கிறது? பக்தர்கள் அத்திவரதர் சிலையை தரிசனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்களா? தற்போது என்ன சூழல்? சரியாக 6 மணி அளவில் இந்த தரிசனம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நிற்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கு முன்னதாக ஆளுநர் அவர்களும் வருவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தின் வரலாறை எடுத்துக்கொண்டோமானால் இந்த ஆலயம் திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரை இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளானவர் அத்தியூரான் என பெயர் கொண்டு திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தை பாடியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான், அந்த பெயரில் தான் இப்போது அத்திவரதரும் இருக்கிறார்.
இந்த அத்திவரதருடைய வரலாறு என்பது போர்க்காலங்களில் சிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவானதாக வரலாற்று ரீதியான சான்றுகள் வரலாற்று ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. அதே போன்ற ஆன்மீக ரீதியாக ஐதீக ரீதியான பல கருத்துக்களும் இந்த அத்திவரதர் குறித்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை பொறுத்தவரை பல்வேறு வகையான வரலாற்று சிறப்புகளை கொண்டது. பிற்கால சோழர்களான குலோத்துங்க சோழனால் முதற்கட்டமாக இங்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு விஜயநகர பேரரசுகள் இந்த கோவிலில் உள்ள பிரதான மண்டபங்களை கட்டி எழுப்பினார்கள். இதற்கான ஆதாரங்கள் கல்வெட்டில் உள்ளன. குறிப்பாக இது வரலாற்று ரீதியாக பார்க்க போனோமானால் ஆங்கிலேயர்களும் இந்த திருத்தலத்தை வழிபட்டதற்கான சான்றுகள் உள்ளன. குறிப்பாக இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை அடித்தளமிட்டவரில் ஒருவராக கருதப்படும் ராபர்ட் கிளைவானவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டு சென்றுள்ளார். அவர் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் உடல்நிலை சரியாக வேண்டும் என்பதற்காகவும் இங்கு வந்து வழிபட்டதாகவும் அதன் பிறகு அவர் போரில் வெற்றி பெற்றதாகவும் அதற்கு காணிக்கையாக இங்கு நகைகளை கொடுத்துள்ளதற்கான சான்றுகள் உள்ளன. அந்த நகைகளும் இந்த ஆலயத்தில் இன்னும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சுவாமி எழுந்தருளும் போது பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் போது பிரம்மோற்சவம் ஆகிய போன்ற சூழலில் அந்த நகைகள் வந்து பெருமாளுக்கு அணிவிக்கப்படும். அது போன்றதொரு வரலாற்று சிறப்புகளை கொண்டது. ஏராளமான பக்தர்கள் உலகம் முழுவதிலிருந்து வர தொடங்கியுள்ளனர். இன்னும் சில மணித்துளிகளில், அதாவது 6 மணிக்கு மேலாக மக்கள் பொது தரிசனத்துக்கு அனுமதிக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. திலகவதி, இணைப்பிலே இருங்க கதிரவன், நம்ம தொடர்ந்து பேசலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் வரலாறு என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். படைப்பு தொழிலை மேற்கொண்டு வந்த பிரம்மதேவன் தனது காரியங்கள் செவ்வனே நடைபெறுவதற்காக ஒரு யாகத்தை மேற்கொண்டாராம். யாகத்திற்கு சரஸ்வதி தேவியை அழைக்காததால் துணைவு இல்லாமல் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்பதால் காயத்ரி சாவித்திரியை வைத்து யாகத்தை முடிக்க எண்ணினார் அவர். தன்னை அழைக்காமல் யாகம் செய்ய பிரம்மதேவர் மீது கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மனின் யாகத்தை அழிக்க வேகவதியாக உருமாறி யாகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தாராம். பிரம்மதேவனின் யாகத்தை காப்பாற்றும் பொருட்டு பெருமாள் சயனம் கொண்டு நதியை தடுத்து பிரம்மனின் யாகத்தை காப்பாற்றினார் என்று கூறுகிறது வரலாறு. யாகத்தை காப்பாற்றிய திருமாலிடம் தேவர்கள் உள்ளிட்டோர் வரங்களை கேட்டனர். அவர்கள் கேட்ட வரத்தை எல்லாம் வாரி வழங்கியதால் இங்குள்ள பெருமாளுக்கு வரதர் என்று பெயர் வந்தது. மரத்தால் ஆன வரதராஜ பெருமாள் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிரம்மன் தேவர்களுக்கு புண்ணிய கோடி கோலத்தில், அதாவது சங்கு சக்கரம் கதை தாங்கிய கோலத்தில் அவர் காட்சி அளித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அப்படி புண்ணிய கோடி கோலத்தில் காட்சியளித்த வரதராஜ பெருமாளை பிரம்மதேவர் அத்திமரத்தில் வடித்து வழிபட்டார். மீண்டும் ஒரு யாகத்தை நடத்திய பிரம்மதேவர் அத்திமரத்தால் ஆன வரதராஜ பெருமாளை முன்னிறுத்தி அந்த யாகத்தை நடத்தினார். அப்போது யாகத்தின் நெருப்பு பெருமாள் சிலையை பாதித்ததாகவும் கூறுவார்கள். இதனால் செய்வதறியாமல் தவித்த பிரம்மதேவன் நான் என்ன செய்வது என்று பெருமாளை வேண்டினாராம். பெருமாளின் யோசனையின்படியே தன்னை குளிர்விப்பதற்காக கோயிலின் சரஸ்குலத்திற்கு நடுவில் உள்ள மண்டபத்தின் அடியில் சயனத்தில் வைக்க கூறினாராம் பெருமாள். பிரம்மனுக்கு பெருமாள் இட்ட அந்த கட்டளையின்படி 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்து நீரை வெளியே இறைத்துவிட்டு பெருமாளை வெளியே எடுத்து 48 நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு வரதன் என்ற பெயர் வந்த காரணமும் இதுதான். அதே போல அத்திவரதர் சிலை குளத்திற்கு நடுவில் வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணமும் இதுதான் என்று கோயிலின் தலப்புராணங்கள் கூறுகின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் அரிய சிறப்பு நிகழ்வான அத்திவரதர் தரிசன திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறது. கடந்த 28ஆம் தேதியே குளத்தில் இருந்து அத்திவரதர் சிலை வெளியே எடுக்கப்பட்டிருந்தாலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக அது இன்றைக்குதான் அனுமதிக்கப்படுகின்றது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பக்தர்கள் சூழ்ந்திருக்க காவலர்களின் காவல் அதிகரித்திருக்க சரியாக 6 மணிக்கு அத்திவரதர் பெருமாளை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அது குறித்த தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம்.
மாவட்ட நிர்வாகம் செய்திகள் பக்தர்கள் வசதிக்காக பக்தர்களுடைய வசதிக்காக அவர்களுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அறிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இங்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வரவில்லை. அதற்கான ஏற்பாடுகளில் தயாரிப்பு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் நம்முடைய உள்ளார்கள். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க. நீங்க எங்க இருந்தவங்க? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எப்படி கேள்விப்பட்டு நிகழ்ச்சி சொல்லுங்க. அதே போல இந்த பல்வேறு வகையான பொதுமக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து இந்த நிகழ்வுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பல உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலின் அத்திவரதர் திருவிழா இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. கள தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் கதிரவன் மற்றும் பிரசன்னா காஞ்சி கோவிலில் இருந்து வழங்கி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் செய்தியாளர் கதிரவனிடம் பேசலாம். கதிரவன், 40 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் விழா இது என்பதனால் இன்றைக்கு பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தோராயமாக எவ்வளவு பக்தர்கள் அந்த காஞ்சி கோவிலில் இன்றைக்கு குழுமி இருக்கிறார்கள்? அவர்களுக்கான அந்த போக்குவரத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க கதிரவன். அதாவது முதற்கட்டமாக படிப்படியாக பக்தர்கள் அதிகரித்து வருவார்கள். ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 1 லட்சம் பக்தர்கள் வந்து வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் கணித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு சுமார் 30,000 பேர் வந்ததாக மாவட்ட ஆட்சியர் நேற்று புதிய தலைமுறைக்கு தெரிவித்தார். அதே போல இந்த ஆண்டு பெரிய அளவிலான 40 ஆண்டுகளுக்கு நடைபெறும் விழா என்பதால் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வருவார்கள் என கணிக்கப்பட்டு 48 நாட்களுக்கும் ஏறத்தாழ 50 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என கணிக்கப்படுகிறது. இந்த வைபவத்தின் சிறப்பு என்னவென்றால், வழக்கமாக ஆலயத்தில் ஒரு மூலவர் மட்டுமே இருப்பார். ஆனால் இந்த 48 நாட்களும் வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவரான அத்திவரதரும் இன்னொரு மூலவரான தேவராஜ சுவாமியும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். இந்த தரிசனம் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 48 நாட்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இது மிகவும் அரிய வகையான தரிசனம். அதாவது இங்கு எழுந்தருளி உள்ள அத்திவரதர் குலத்தில் உள்ளதால் அவர் இங்கே மூலவருக்காக இங்கு இருக்கும் பழைய சிவரம் மலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட தேவராஜ சுவாமியாகத்தான் இங்கே இருக்கிறார். தற்போது பிரதானமாக இங்கு தரிசிக்க வரும் பொதுமக்கள் தேவராஜ சுவாமியை தான் தரிசிக்கிறார்கள். இங்கு வைகாசி பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த ஆலயத்தின் பெயர் வரதராஜ பெருமாள் கோவில் என கூறப்பட்டாலும் வைபவம், அதாவது வைகாசி பிரம்மோற்சவ பத்திரிகையானது அதிகாரப்பூர்வமாக ஆலயம் சார்பில் வெளியிடப்படும். அதில் தேவராஜ சுவாமி பிரம்மோற்சவம் என்ற அடிப்படையில் தான் அந்த பிரம்மோற்சவமே பெயர் பெற்றிருக்கும். இது குறித்து பேசுவதற்காக ஆலயத்துடைய அர்ச்சகர் நம்முடைய உள்ளார், பக்தர் ஒருவர் நம்முடைய உள்ளார். அவரிடம் பேசலாம். நீங்க ஏற்கனவே இந்த தரிசனத்தை பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி விவரமாக சொல்லுங்கள். 1979 நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த உலகம் ஒரு கெடுபடி ஒன்றுங்கள் சாதாரண சர்வத்திர ஜனங்கள்னா குளத்தங்கர் வழியாக பிரேஷனை வந்து சுவாமி தரிசனம் பண்ணேன். இந்த விஷயம் வீடியோ மீடியா ஆடியோ எல்லாமே வந்ததுனால கொஞ்சம் டெவலப் பண்ண வரது ஊருக்குன்னு இருக்கு. 40 வருடத்துக்கு ஒரு முறைன்னு எடுத்துருக்காங்க. 1939, 1979, 2019 அவ இன்னும் அனதர் 40 இயர்ஸ் கழிச்சு. இது வந்து பிரம்மாவனுடைய யாகத்திலேருந்து பெருமாள் அவதாரம் பண்ணதுனால வந்து உள்ள மூலஸ்தானம் கீழே உத்தவர் இருக்கார். அவர் தான் பிரம்மா யாகத்தில் இருந்தவர். இந்த பெருமாள் இவர் அந்த பெருமாள் மூலவர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி தற்போது ஆலய தரிசனத்திற்காக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தற்போது வந்துள்ளார். அவர் தற்போது ஆலயத்தினுடைய மேற்கு ராஜ கோபுரம் வழியாக நுழைவதை தற்போது நாம் நேரடி காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஆலயம் சார்பில் சிறப்பு மரியாதை அளிக்கப்படுகிறது. பூரண கும்ப மரியாதையானது வரதராஜ சுவாமி பெருமாள் கோவில் சார்பில் அத்திவரதர் நிகழ்வுக்காக வந்துள்ள பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய நேரலையை நாம் தற்போது கண்டு வருகிறோம். திலகவதி தொடர்ந்து ஆளுநரானவர் அவருக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு வழி வழியாக சென்று அத்திவரதரை தரிசனம் செய்வார். அதற்காகத்தான் அவர் தற்போது வந்துள்ளார். இதற்காக ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அவருக்காக தனியாக சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்போது அவர் மேற்கு ராஜகோபுரம் வழியாக நுழைவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஆலயம் சார்பில் பூரண கும்ப மரியாதையானது வழங்கப்பட்டு வருகிறது.
தொடர்ந்து இந்த ஆலயத்தை பற்றி பேசுவதற்காக பக்தர் நம்முடைய இருக்கிறார். இந்த அத்திவரதர் வைபவம் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. இதற்கான சிறப்புகள் என்ன, இந்த 48 நாட்களும் என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும்? 48 நாட்களில் 30 நாட்கள் வந்து சயன திருக்கோலமும், ஒரு 15 நாட்களையும் 15 நாட்கள் வந்து நின்ற திருக்கோலமும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. பூஜைகள் ஏதாவது பிரத்யேகமாக நடக்குமா? அபிஷேக ஆராதனைகள் அத்திவரதருக்கு உண்டா? கிடையாது. சுவாமி நைவேத்தியம் மட்டும் உண்டு. 2 வேளையும் உண்டு, காலை மாலை 2 வேளையும் உண்டு. அதாவது இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதுமே திருவிழா நடந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருவிழான்ற அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து தொன்று தொட்டு வருகிறது. மாத ரீதியாக என்னென்ன மாதிரியான விழாக்கள் இங்கே நடக்குது? சித்திரை மாதம் வந்து சுவாமி அவதாரோத்சவம் வந்து சித்திரை மாதம் அர்த்த நட்சத்திரம். வைகாசி மாதம் வந்து பிரம்மோத்சவம், அது கருட சேவர்னு ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். அது முடிஞ்சால் தேர் 7ஆம் நாள் தேர் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊரில். ஆணி மாதம் ஆணி கருடன் ஒன்று சொல்லுவாங்க. அது ஆணி மாதம் பெரியாழ்வார் பெரியாழ்வார் கூட காட்சி கொடுத்தனால அது ஆணி மாதம் வந்து இது. ஆடி மாதம் வந்து கஜேந்திர மோட்சம், யானைக்கு மோட்சம் கொடுத்தாலும் அன்றைக்கி கருடன் மேலே வர அதிகம். ஆவணி மாதம் வந்து பவித்ரோத்சவம்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் நவராத்திரி, ஐப்பசி மாதம் தீபாவளி, கார்த்திகை மாதம் தீபம், அது மாதிரி தை மாதம் வந்து தொப்போத்சவங்கள் 3 நாள் நடக்கும். மாசி மாதம் தமனோத்சவம் சொல்லிட்டு அதில் வெளியூர் புறப்பாடு வந்து சித்திரை, மாசி, தை, இதில் இந்த மாதிரி வெளியூர் சுவாமி வெளியூரில் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி போகிறாரு. போயிட்டு அடுத்த நாள்லாம் காலையில் வர்றது போல். அதாவது அவர் ஏற்கனவே சொன்னது போல பிரதானமாக ஆண்டு முழுவதுமே இது போன்ற நிகழ்வுகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது பிரசித்தம். சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஆலயத்தில் தொடர்ந்து சிறப்பு தரிசனங்களும் சிறப்பு விழாக்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தற்போது இங்கு பக்தர்கள் ஒருவர் நம்முடைய தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் தை மாதத்திற்கு பிறகு சித்திரை மாதம் வரையில் இங்குள்ள அருகிலுள்ள கிராமங்களுக்கும் எழுந்தருள்வார். அதே போல இங்குள்ள மூலவர் இருக்கக்கூடிய தேவராஜ சுவாமி பழைய சிவர மலையில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளதால் அதற்கு பிரதிபலனாக அங்கிருக்கும் மக்களுக்கு காட்சி அளிக்கும் வகையில் தை மாதத்தில் இங்குள்ள அருகில் உள்ள பழைய சிவர மலைக்கு எழுந்தருளி அங்கே உள்ள கிராம மக்களுக்கு அருள் பாலிப்பார். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பிரதான நிகழ்வுகள். திலகவதி, நினைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அத்திவரதர் தரிசன விழா இன்று தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற அத்திவரதரின் தரிசன திருவிழா இன்றைக்கு மீண்டும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் தொடங்கியுள்ளது. உள்ள போறோம். அப்படியா? ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க.
உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலின் அத்திவரதர் திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறது. கடல் அலை என பக்தர்கள் கூட்டம் அலைமோதி இருக்கும் நிலையில் முதல் நிகழ்வாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வரதராஜ பெருமாளை தரிசிக்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறார். கோயில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பு மரியாதையாக பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பொன்னாடைகள் அணிவிக்கப்பட்டு பூங்கொத்துகள் வழங்கப்பட்டு கோயில் நிர்வாகத்தினர் சார்பாக அவர் வரவேற்கப்பட்டார். மேற்கு ராஜகோபுரம் வழியாக அவர் வரவேற்கப்பட்டு தற்போது அத்திவரதரை தரிசிக்க சென்றிருக்கிறார். விஐபி தரிசனம் என்று சொல்லக்கூடிய மேற்கு ராஜகோபுரம் வழியாக அவர் கோவிலுக்குள் சென்றிருக்கிறார். காலை முதல் நிகழ்வாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அத்திவரதரை தரிசித்து சென்றிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அத்திவரதர் தரிசன திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள் அத்திவரதரை தரிசிப்பதற்காக. தற்போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதல் தரிசனம் காண வந்திருக்கிறார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான மரியாதையும் பூரண கும்ப மரியாதையும் மாலை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்தும் அவர் வரவேற்கப்பட்டார். தற்போது அத்திவரதரை தரிசனம் செய்யும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் அரிய நிகழ்வான அத்திவரதர் தரிசன திருவிழா தொடங்கியுள்ளது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் அரிய நிகழ்வான அத்திவரதர் தரிசன திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறது. கடந்த 28ஆம் தேதியே காஞ்சிபுரம் கோவில் குளத்திலிருந்து அத்திவரதர் சிலையை எடுத்திருந்தாலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக இன்றிலிருந்து மட்டுமே அவர் வைக்கப்படுகிறார். 48 நாட்களுக்கு நடைபெறுகிறது இந்த திருவிழா. ஏற்கனவே கடந்த 1979ஆம் ஆண்டு அத்திவரதர் தரிசனத்திற்காக வெளியே வைக்கப்பட்டிருந்தார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். முதல் நிகழ்வாக இன்று காலை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அத்திவரதரை தரிசிக்க சென்றிருக்கிறார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான ஏற்பாடுகளும் பூரண கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டன. தற்போது அந்த அத்திவரதர் சிலை பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். என்னும் திருக்குளத்திலே
உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலின் அத்திவரதர் திருவிழா தொடங்கி இருக்கிறது. சயனகோலத்தில் அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கிறார். இது குறித்த தகவல்களை அங்கிருந்து நமது செய்தியாளர்களும் தொடர்ந்து வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கதிரவன், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அத்திவரதரை தரிசனம் செய்யும் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? பக்தர்கள் அடுத்ததாக எப்போதிருந்து அனுமதிக்கப்படுவார்கள் தரிசனத்திற்காக? 6:30 மணி முதல் பக்தர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்படுபவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது விஐபி தரிசனத்திற்காக ஆளுநர் அவர்கள் தரிசனம் செய்து வருகிறார். அந்த தரிசனம் முடிந்த பிறகாக திரளான பொதுமக்கள் தொடர்ந்து ஆலயத்தினுள் அனுமதிக்கப்பட்டு, அதாவது நான் ஏற்கனவே கூறியபடி கிழக்கு ராஜகோபுரம் வழியாக சிறப்பு தரிசனம் 50 ரூபாய் டிக்கெட் மற்றும் இலவசமாக இறைவனை தரிசிக்கக்கூடிய பொது தரிசனம் ஆகியவற்றின் மூலம் வரிசையாக பக்தர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் வசந்த மண்டபம், அதாவது மேற்கு ராஜ கோபுரத்தின் அருகில் உள்ள வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அத்திவரதரை மேற்கு ராஜ கோபுரம் வழியாக அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். 6:30 மணி முதல் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். 8 மணி முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். 8 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 8 மணிக்கு மேல் எவ்வளவு பக்தர்கள் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து செயல்படுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பக்தர்கள் தரிசனத்திற்காக அங்கங்கே குடிநீருக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சுகாதாரத்திற்காக ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லாமல் பைக் ஆம்புலன்ஸ் இங்கே செய்யப்பட்டுள்ளது. திலகவதி, சகஸ்கரநாம தரிசனம் போன்ற சிறப்பு தரிசனங்களை மேற்கொள்ள ஏற்கனவே ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை உரிய ஆவணங்களோடு கட்டணம் இல்லாமல் அழைத்து வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்த தகவல் என்ன? யாரெல்லாம் கட்டணம் இல்லாமல் தரிசிக்கலாம்? சகஸ்கரநாம தரிசனம் மற்றும் சிறப்பு விஐபி தரிசனத்துக்காக ஆன்லைன் மூலம் மட்டுமே பதிவு செய்ய முடியும். இதற்கான ஆன்லைன் கட்டணம் 500 ரூபாய். எஸ்ஆர்என்சி வெப்சைட், எஸ்ஆர்என்சி இணையதளத்தில் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இந்த பதிவை 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி இதற்கான பதிவு சீட்டை பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறு பதிவு சீட்டை பெற்ற பக்தர்கள் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக வராமல் மேற்கு ராஜகோபுரம் வழியாக வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அத்திவரதரானவர் மேற்கு ராஜகோபுரத்தை ஒட்டியுள்ள வசந்த மண்டபத்தில் தான் வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் மேற்கு ராஜகோபுரம் வழியாக இறைவனை தரிசித்த பின் மீண்டும் அவர்கள் மேற்கு ராஜகோபுரம் வழியாக வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தரிசனத்தை முடித்துவிட்டார். அவரோடு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் உள்ளனர். இப்போது பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மேற்கு ராஜகோபுரம் வழியாக வந்தார். அவர் மீண்டும் மேற்கு ராஜகோபுரம் வழியாக தற்போது செல்கிறார். இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இந்த நிகழ்வில் உடன் உள்ளார். அதற்கான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர் அவர்கள் இப்போது இறைவனை தரிசித்த பின் மூலவரை தரிசிப்பதற்காக செல்கிறார். அமைக்கப்பட்டுள்ள வழி வழியாக சென்று வருகிறார். இப்போது அவர் நேரடியாக மூலவர் தரிசனத்துக்காக செல்கிறார். அதற்காக சிறப்பு பேட்டரி கார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பேட்டரி கார் வழியாக செல்லாமல் தொடர்ந்து நடந்தே இறைவனை தரிசிப்பதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். மூலவரான தேவராஜ சுவாமியை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அவருடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் உள்ளனர். திலகவதி, தொடர்ந்து நாம் பக்தர்கள் வருகை குறித்தும் சிறப்பு குறித்தும் பேசலாம். கதிரவன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா களத்திலிருந்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, தற்போது பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? பக்தர்களுக்கு அங்க விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் என்னென்ன பிரசன்னா? தற்போது ஏறத்தாழ 15,000க்கும் அதிகமான பக்தர்கள் அத்திவரதரை தரிசிப்பதற்காக தற்போது வரிசையில் காத்திருக்கிறார்கள். தமிழக ஆளுநர் அவருடைய தரிசனம் நிறைவு பெற்ற பிறகு பொதுமக்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஏறத்தாழ வரக்கூடிய அனைத்து பக்தர்களுமே தமிழக பாரம்பரிய உடையில் தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள். அதாவது வேஷ்டி சட்டைகளிடம் பெண்கள் சேரை சுடிதார் தமிழக பாரம்பரிய ஆடையில் தற்போது வந்திருக்கிறார்கள். மேலும் போலீசார் பக்தர்களை அங்கங்கே லாக் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆளுநர் தரிசனம் செய்த பிறகு பக்தர்களை உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். பக்தர்களோட வசதிக்காக அங்கே குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. பேட்டரி கார்கள் 6 பேட்டரி கார்கள் வைக்கப்பட்டுள்ளன. கோயில் வளாகத்துக்குள்
108 ஆம்புலன்ஸ் வண்டி வந்து தற்போது வந்து நின்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் இதுவரை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அமைதி காத்து வருகிறார்கள். தளபதி பிரசன்னா, இது 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் நிகழ்வு. ஒருவர் அவருடைய வாழ்நாளில் 2 முறை இதனை பார்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே 2 முறை பார்த்தவர்கள் இம்முறை 3வது முறையாக பார்க்கவிருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் இந்த நிகழ்வு குறித்து? அதாவது அங்கே காஞ்சிபுரத்தை சேர்ந்த தட்டாச்சாரியார் என்கின்ற முதியவர், ஏறத்தாழ அவருக்கு வயது வந்து 96 வயதுக்கு ஆகிறது. அவர் தற்போது 3 முறை அத்திவரதை வந்து சந்திக்க தற்போது வந்து காத்திருக்கிறார். அவர் ரிட்டையர்டு ஸ்கூல் தலைமை ஆசிரியர் ஆவார். அவர் இது அத்திவரத சம்பந்தமாக கூறியது என்னவென்றால், அத்திவரதை வந்து வாழ்நாளில் வந்து ஒரு முறையாவது அனைவரும் தரிசிக்க வேண்டும். அத்திவரை தரிசித்தால் நீண்ட ஆயுளும் செல்வமும் நல்ல வளமான வாழ்க்கையும் வந்து நிச்சயமாக அமையும் என்கின்ற ஒரு உறுதியை அவர் வந்துட்டு தெரிவித்திருக்கிறார். தளபதி பிரசன்னா, ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதல் தரிசனமாக அவர் விஐபி தரிசனம் என்று சொல்லக்கூடிய மேற்கு ராஜகோபுரம் வழியாக வந்து அத்திவரதரை தரிசித்து சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கு முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் அத்திவரதரை தரிசிக்க வரவிருக்கிறார்கள்? இதுவரை காவல்துறை சார்பாக முக்கியமாக வரக்கூடிய விஐபிகள் அவர்களுடைய பட்டியலை இதுவரை எதுவுமே அவர் வந்து வெளியிடவில்லை. மேலும் யார் யார் வருகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் வந்து நம்ம போலீசாரால் வந்துட்டு அவர்களால் வந்து இதுவரை எந்தவித தகவலும் அவர்கள் வந்து கூறவில்லை. தளபதி பிரசன்னா, பக்தர்களின் வருகை அதிகம் இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் பார்க்கிற காட்சிகளே பக்தர்கள் அலைமோதிய வண்ணம் தான் காணப்படுகிறார்கள். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலை சுற்றி இதற்காக சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள், சிறப்பு பேருந்துகள் எதனும் இயக்கப்படுகிறதா? அது குறித்த தகவல் என்ன? அதாவது வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய பக்தர்களுக்காக காஞ்சிபுரத்தில் தற்காலிக 3 பேருந்து நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. வேலூர் மார்க்கத்தில் இருந்து வரக்கூடிய பக்தர் வசதிக்காக ஒளிமுகப்பேட்டையிலையும், செய்யார் வந்தவாசி மார்க்கமாக வரக்கூடிய பக்தர்களுக்காக ஓரிக்கை பகுதிகளிலும், செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக பச்சையப்பா கல்லூரி இருக்கக்கூடிய மைதானத்தையும் மாவட்ட நிர்வாகம் வந்து ஒதுக்கி இருக்கின்றன. ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட மினி பேருந்துகள் வந்து பக்தர்களுக்காக வந்து 10 ரூபாய் டிக்கெட்டில் வந்து 48 நாட்களும் தொடர்ச்சியாக இயங்கும். வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வாகனமும் காஞ்சிபுரம் நகரத்துக்குள் வர்றதுக்கு வந்து எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது. 10 புடவை எடுக்க வரக்கூடிய பொதுமக்கள் அவர்களுடைய வாகனங்களை நிற்பாட்டுவதற்காக ஒளிமுகப்பேட்டை அருகே வந்து பெரிய மைதானம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வெளியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் பெருமாள் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட மினி பேருந்துகள் வந்து தயார் நிலையில் இருக்கின்றன. 10 நிமிடத்திற்கு ஒரு முறை மினி பேருந்துகள் வந்து தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கும். 48 நாட்களும் மாவட்ட நிர்வாகத்தால் கூறப்பட்டிருக்கிறது. திருவதி பிரசன்னா, கோயிலுக்கு வர பக்தர்கள் எந்தவித உடைமைகளையோ மின்னணு சாதனங்களையோ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அவர்களுடைய உடைமைகள், மின்னணு சாதனங்கள், செல்போன்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கோயிலுக்கு முன்னாடியே வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? ஏன்னா வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட பக்தர்கள் வருவார்கள். அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? அதாவது கோவில் அருகே வந்து அவர் வரக்கூடிய பக்தர்களுடைய உடைமையை காப்பதற்காகவும் அந்த பொருளை வந்து அவர்கள் பத்திரமா வைத்து செல்வதற்காகவும் பெரிய ஒரு அறை வந்து மண்டபம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய செல்போன் மற்றும் அவர்களுடைய ஹேண்ட்பேக், மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை வந்து பத்திரமாக வைத்துக் கொள்வதற்குண்டான அனைத்து வசதிகளுமே வந்து. பிரசன்னா, இனிப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் சிந்துஜா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம். 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 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் ஒரு அரிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது அத்திவரதரின் தரிசனம். இதற்கு பின் இருக்கும் ஐதீகம் என்ன? அதாவது நம்ம காஞ்சிபுரத்தையே சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பிரம்மா பூஜை செய்த பெருமாள் அப்படிங்கறதுனாலதான் இவருடைய பெரிய பெருமை. அது வரதராஜ பெருமாளை உருவமா கண்டு பிரமிக்கிறான் பிரம்மன். இவ்வளவு அழகான உருவமா, இவ்வளவு தேஜஸா இருக்கிற உருவமான, அப்போ அந்த உருவத்தை அத்தி மரத்துல உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணி அதை பூஜை பண்றான். அப்படியே அதுலயே சந்தோஷம். அதனாலதான் அத்தி வரதர்னு சொல்றோம். அத்தி மரத்துல உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த மன சந்தோஷத்தினால மீண்டும் இந்த காஞ்சிபுரத்துக்கு வரா, சத்தியவிரத கஷேத்திரம்ங்கிற காஞ்சிபுரத்துக்கு வர. அத்திவரதர் முன்னாடி அவரோட மன நிறைவா, அவருக்கு முன்னாடி வர பக்தி பண்ணின அந்த அத்திவரதர் முன்னாடி ஒரு யாகம் பண்றார் பிரம்மா. ஆக்சுவலி கடந்த 1979 அத்திவரதர் வெளியில வந்தார். 2019 வராரு இல்லையா, 1ஆம் தேதி அனந்த சரஸ்லேருந்து, அந்த சரசுங்கிற ஆறுலேருந்து எழுந்தருள்றார். 48 நாட்கள் அங்க இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்.
பக்தர்களுக்கு அருள்பாலித்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிட்டக்கூடிய பெரிய பேர் இது நமக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. அதனால ஜூலை 1லேருந்து 48 நாட்கள் அத்திவரதருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அந்த யாகத்துல உருவான ஒரு தீச்சுடர், இந்த பிரம்மா யாகம் பண்ணார் இல்லையா, இந்த யாகத்துல உருவான தீச்சுடர் அத்திவரத பெருமாள் மேல பட்டுடுச்சு. ஐயோ, ரொம்ப பிரம்மா அதிர்ந்து போனார். வரதா, உன்னோட கருணையினாலதான் இந்த யாகசாலையில நான் அக்னிக்கு நடுவே நீ எனக்கு காட்சி கொடுத்த, இந்த அக்னிக்கு நடுவே காட்சி கொடுத்த நீ எனக்கு அருள் புரிஞ்சிய, ஆனா என்னோட கவனக்கரைவால இந்த தீப்பட்டு உன்னுடைய திருமேனி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பதான் பிரம்மா கிட்ட அத்திவரதர் சொல்றார், பிரம்மா இந்த திருமேனியில பின்னப்பட்டு குறைவு ஆயிடுச்சு. அதாவது அந்த விக்கிரகம் பின்னப்படக்கூடாது, எந்த குறைவும் இருக்கக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு நெருப்பு பட்டோ இல்லைன்னா ஏதாவது ஆச்சுனாலும் இந்த குறைவு கொண்டு விக்கிரகமாக இந்த இடம் நின்றுள்வது நல்லதில்லை. அதனால யாகத்தியால ஏற்பட்ட சூட்டை தணிச்சுக்கணும்னா, இந்த தீக்கு நடுப்புற அந்த சூடு ஏற்பட்டதுனால தனித்துக் கொள்ள கோயில்ல நூற்றுக்கால் மண்டபத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனந்த சரசுங்க கூடிய பொய்கைக்குள்ள நீராவி மண்டபத்துக்கு தெற்கே விமானத்தோடு கூடிய 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்துக்குள்ள என்ன வைத்து விடு, இந்த பொய்கைக்குள்ள நான் இளைப்பாருக்கிறேன், நான் கொஞ்சம் காலம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்கிற சுவாமி. நான் செய்த ரூபத்தை நானே பார்க்க முடியாமல் இப்படி பண்ணிட்டேனே, நான் ஆசைப்பட்டுதானே பண்ணினேன் உன்ன. இது வருத்தப்படும் போது பிரம்மா கிட்ட சொல்றார், வருத்தம் கொள்ளாதே, ஆண்டுகள் 60 முடிந்ததும் என்னை எப்படி வச்சியோ அப்படியே எடுத்து வசந்த மண்டபத்துல வைத்து பூஜித்துக்குள், ஒரு மண்டலத்துக்கு மேல் அந்த இடத்துல என்ன வைக்காத அப்படிங்கிறார். அதனாலதான் 48 நாட்கள் மட்டும்தான் ஒரு மண்டலம்ங்கிறதுனால. அத்திவரதருடைய ஆணையை ஏற்ற பிரம்மா அத்திவரதரை ஒரு வெள்ளி பழையில வச்சு அனந்தசர பொய்கையில இருக்கக்கூடிய அந்த 4 கால் மண்டபத்துக்குள்ள எழுந்தருளை பண்றார். அத்திவரதர் அந்த இடத்துக்கு வாசம் பண்றதுனால எந்த காலத்திலும் அந்த பொய்கைக்குள்ள மட்டும் நீர் வற்றுறதே இல்லை. அதான் விஷயம். எத்தனையோ தண்ணி போகுது, ஆனா அந்த பொய்கைக்குள்ள மாத்திரம் நீர் வற்றியதே இல்லை. வரதராஜ பெருமாள் கோயில் இப்போது இருக்கக்கூடிய இடம் அந்த அத்திமரங்கள் சூழ்ந்த யானை வடிவமான மலையாக இருந்தது முன்னாடி. இதனாலதான் அத்திமரங்கள் சூழ்ந்த மலை அப்படிங்கறதுனால கிரி அப்படிங்கறதுனாலதான் அது எப்பவுமே நம்ம மலையை கிரின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனாலதான் இந்த தலம் அத்திகிரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. கிரினா மலை, அத்தி அப்படிங்கறதுனால. இதன் காரணமா தான் இந்த இடம் எழுந்தருளி வரதராஜ பெருமாளுக்கு அவருக்கு ஒரு பேரே உண்டு, அத்திகிரி வரதராஜர் அப்படின்னு. அத்திகிரி மலை அப்படிங்கறதுனால அத்திமரங்களால சூழப்பட்ட மலையை இருக்கக்கூடிய வரதராஜங்கிறதுனால அத்திகிரி வரதராஜர் அப்படிங்கிற நாமம் உருவானது. அதுதான் நம்ம இன்னைக்கு அத்திவரதர்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்றோம். இப்படி அனந்த சரசுக்குள் சென்ற அத்திவரதர் 40 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வெளியே அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறார். பிரம்மாவுக்கு வாக்களிக்கிறார். அதன்படி 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெளியே வரக்கூடிய அத்திவரதர் 48 நாட்களுக்கு வரதராஜ பெருமாள் கோவில் வசந்த மண்டபத்துல எழுந்தருளி இருப்பார். 24 நாட்கள் சயன திருக்கோலத்திலையும் 24 நாட்கள் நின்ற திருக்கோலத்திலையும் காட்சி தருவார். ஆக மொத்தம் 48 நாட்களுக்கு பின் மீண்டும் அனந்தசரஸ் பொய்கைக்குள்ளேயே சென்று விடுவார். கடந்த 1979ஆம் ஆண்டு வெளியே வந்த அத்திவரதர் 2019 ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேயே அனந்தசரஸ்ல இருந்து எழுந்தருள்கிறார். 48 நாட்கள் அங்க இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்துல பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிட்டும் பெரிய பேரை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த ஜூலை 1லேருந்து 48 நாட்கள் காட்சி தரக்கூடிய அத்திவரதரை தரிசனம் பண்ணி எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைக்கணும், நம்முடைய இந்து தர்மம் மேல செழித்தோங்கணும்னு வேண்டிப்போம். முன்பு 60 ஆண்டுக்கு ஒரு முறை வசந்த மண்டபத்தில் காட்சி அளித்த அத்திவரதர் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு மாத்தியாச்சு வசந்த மண்டபத்துல காட்சி தருகிறார்னு சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு அதாவது 2/7/1979 அதுக்கு முன்னாடி 12/7/1939ஆம் ஆண்டுலயும், அதுக்கு முன்பு 13/6/1899 அதுக்கு முன்னாடி 18/8/1859 அத்திவரதரை நீரிலிருந்து வெளியே எழுந்தருள பண்ணி பொதுமக்களுடைய தரிசனத்துக்காக 48 நாட்கள் விசேஷ பூஜைக்கு பிறகு மீண்டும் தண்ணீருக்குள்ளேயே திரும்ப எழுந்தருள செய்யப்பட்டார். தற்போது ஜூலை 1, 2019 காட்சி கொடுத்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். 24 நாட்கள் சயன திருக்கோலத்திலையும் அடுத்த 24 நாட்கள் நின்ற திருக்கோலத்திலையும் நமக்காக அற்புதமா அருள்பாலிக்க உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு இந்த ஒரு முறை வரக்கூடிய அத்திவரதர் அந்திதலை ஆதிசேஷன் படுக்கையிலிருந்து அத்திவரதன் எழுந்தருள்னார். 16 நாக சிலைகள் அத்திவரதரோட இருந்தது. 40 ஆண்டுகளாக அத்திவரதருடைய திருமேனியில ஒரு பச்சையும் இருந்த அந்த பச்சையும் எல்லாருக்கும் தரப்பட்டது. வரதனுடைய திருமேனியில் இருந்த காரணத்தினால 40 ஆண்டுகள் அடியில இருந்தா ஒரு நாற்று மரணம், ஏன்னா கொஞ்சம் கூட துர்நாற்றம் ஏற்படாம வாசனையோடைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு அது வெளியில வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் அது. கண்ணிருந்த பையன் இறைவனை காண்பதே
காதிருந்த பையன் இறைவனுடைய திருப்பாடல்களை கேட்பதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேரு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த பேரை நம்ம எல்லாருமே கொண்டாடி இன்புறுவோம். அத்தி வரதா அத்தி வரதா ஆனந்த கூத்தாடினேன் அத்தி வரதா ஆனந்த கூத்தாடினேன் அத்தி வரதா எம் பெருமானை பார்க்க எண்ணி அத்தி வரதா நானும் ஏகாந்தமாய் மனம் மாறினேன் அத்தி வரதா அத்தி வரதா அத்தி வரதா அன்பாய் உன் திருக்கோலம் கண்டேன் அத்தி வரதா ஆனந்தமாகி நின்றேன் அத்தி வரதா இன்பமாகி நானும் ஏற்றேன் அத்தி வரதா 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 அத்தி வரதா. ஹலோ, இணைப்புல இருக்கீங்க திருமிக சிந்துஜா. இப்போ 48 நாட்களுக்கு வந்து பக்தர்கள் அவரை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு முதல் நாள் தரிசிக்க முடியாதவர்கள் இப்போ நேரலையில புதிய தலைமுறை வழியாக நேரலையில தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால இங்க நேரலையில அதை பார்க்க முடிகிறது. உங்களை போன்று இருப்பவர்களுக்கு இன்னுமே ஒரு சிறப்பு, நீங்க இசையாலேயே அத்திவரதரை தரிசனம் செய்யலாம் அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்னீங்க 24 நாட்கள் சயன கோலத்திலும் 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் தரிசனம் வழங்குகிறார் அப்படின்னா அதற்கு ஏதேனும் சிறப்பான காரணம் ஏதேனும் இருக்கிறதா? அதற்கு பிறகு ஏதேனும் ஐதீகம் இருக்கிறதா? இருக்கலாம், அது எனக்கு சரியா தெரியல. ஆனா 24ங்கிறது நம்மளுடைய இந்து தர்மத்தை ரொம்ப முக்கியமான விஷயங்கள். 24 தான் காயத்ரி மந்திரம்ங்கிறதுனால அந்த எம்பெருமான ஐராவதமே மலை உருவுல தாங்கினதுனாலதான் அதுக்கு அத்திகிரிங்கிற பேரு. அந்த அத்திகிரின்னு வழங்கக்கூடிய இந்த பெருமாள் சன்னதிக்கு போகும்போது 24 படிகளை கடந்துதான் போறோம். இதுவும் காயத்ரி மந்திரத்தினுடைய 24 தத்துவங்களை பொறுத்துதான் அது இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த காஞ்சிபுரத்துல சத்தியபிரத கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெருமான தரிசனம் பண்ணாலே நமக்கு எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கும். நிறைய விழாக்களும் இருக்கு. அங்க அத்திவரதற்குன்னே தனித்துவமான பல விழாக்கள் உண்டு. இப்படி அந்த நான் நினைக்கிறேன் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய அக்ஷரங்களை வச்சுதான் அந்த 24 அப்படிங்கறதும். நீங்கள் இந்த முறை தரிசிக்க இருக்கிறீங்களா சிந்துஜா? உங்களுடைய முதல் தரிசனம் இல்லையா? ஆமா, என்னுடைய முதல் தரிசனம். இதற்கு முன்னாடி பேட்டியில பார்த்தேன். மூணு தடவை அத்திவரதரை தரிசிச்சிருக்கேன். யாரோத்தருடைய பேட்டியும் பத்திரிகையில பார்க்க முடியா இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தடவை தரிசிக்கிறதே பெரிய புண்ணியம் போது 3 முறை அவர்களுக்கு தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு, 3வது முறை தரிசனம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. எங்கேண்டோலாம் நிறைய பல்வேறு தரப்பின மக்கள் நான் பாக்குறேன். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பல மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அத்திவரதருடைய தரிசனத்துக்காகவே வருகிறார்கள். இதுவும் 13 கோடி ரூபாய் செலவுல சிறப்பு பணிகள்லாம் செய்திருக்காங்க. பக்தர்கள் வசதிக்காக தங்கும் இடம் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை தயார் செஞ்சிருக்காங்க. வரதராஜர் தாயார் சன்னதிகளுக்கு போறதுக்கு தனியா கியூ. அத்திவரதருடைய வெப்சைட்ல போய் அந்த வரதராஜ பெருமாள் வெப்சைட்ல போய் தனியா தரிசனம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 500 பேர் தரிசனம் பண்ணலாம். காலையில 250 பேர், சாயந்தரம் மதியானம் 250 பேர் அப்படின்னு ரொம்ப சிறப்பான பல விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம நிச்சயமா இந்த 48 நாட்கள்ல ஒரு தடமாவது தரிசனம் செய்யணும் அப்படின்னு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல இந்த வைபவமானது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல மூலவரான அத்திவரதருடைய சிலை அக்னியால உருவானது அப்படிங்கறத நம்ம ஐதீகம். இந்த சிலையை நீரடிக்குள்ள இருந்ததுனால பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வடிவமைக்கப்பட்டது இது. இந்த சிலையை கோவில் உள்ள தெப்பக்குளத்துல உள்ள 4 கால் மண்டபத்துல தான் வச்சு பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. 1939ல இருந்தது 1979. இப்போ இந்த அரிய நிகழ்வு ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல ஒரு முறை அல்லது அதிகபட்சம் 2 முறை மட்டுமே காண முடியும். சில பேர் 3 முறை பார்க்கிறார்கள்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால நம்ம எல்லாரும் அத்திவரதரை போய் நிச்சயமா தரிசனம் செஞ்சு நம்முடைய கர்ம வினைகளை கடத்தேத்திக்கணும். ஏன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா தரிசனம் மட்டும்தான்.
நம்மளால புஸ்தகம் படிச்சு அவருடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதோ அப்படி இல்லைன்னா கேட்டு இது தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒரு விஷயம் வந்து பார்க்கறது தான் ரொம்ப எளிமையான விஷயம். அதனால நமக்கு கையில கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. நான் பல பேருக்கு நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி எப்படி தரிசனம் செய்யணும் அப்படின்னு. அதனால நிச்சயமா நம்ம இந்த பெரிய வாய்ப்பு, பெரிய மகா புண்ணியமான காரியத்தை நம்ம நிச்சயமா பங்கெடுத்து. நிச்சயமா நன்றி திருமிகு சிந்துஜா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு கணபதி தாஸ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் ஒரு மிக அதிசயமான ஒரு பாக்கியம் அப்படின்னு பக்தர்கள் அனைவராலும் சொல்லப்படுது. அத்திவரதர் குறித்த அந்த ஐதீகம் என்ன, பிரம்மனின் யாகத்திலிருந்து என்னென்ன நடைபெற்றது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் குறித்து சொல்லுங்க. 40 ஆண்டுகள் அப்படின்றது என்ன கணக்கு, அதற்கு பின்னாடி இருக்கும் நம்பிக்கை என்ன? பேசலாமா மேடம்? நிச்சயமாக தொடர்ந்து சொல்லுங்க சார். ஹலோ கணபதியா, இணைப்புல இருக்கிறீங்க. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் நிகழ்வு இது அப்படின்றதுனால 40 ஆண்டுகள் அப்படின்றது என்ன கணக்கு? மோட்சபுரிகளில் காஞ்சிபுரம் ஒன்று. 7 மோட்சபுரி சொல்லியிருக்கிறார்கள் உலகத்திலே. அதுல காஞ்சிபுரம் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. காளிதாசன் நகரேஷு காஞ்சி என்று காஞ்சியினுடைய பெருமை பேசப்படுகின்றது. அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்திலே 40 ஆண்டுகளுக்கு ஒருவரே மட்டுமே இந்த அத்திவரசருடைய தரிசனம் கிடைக்கும் என்பது ஒரு அற்புதமான வைபவம். இதை ஒரு முறையாவது இவரை தரிசித்தால் வைகுண்ட பதவி கிடைப்பது என்று பேசப்படுகின்றது. இந்த அத்திவரதர் வைபவம் காண காஞ்சிபுரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பெருமானை சேவிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த அத்திவரதர்? இவரது அவதாரம் எப்படி நிகழ்ந்தது? ஏன் இவர் குளத்தில் மூழ்கியுள்ளார்? வாருங்கள் தலபுராணத்தை பார்ப்போம். மூலவர் திருநாமம் வரதராஜ பெருமாள். இவருக்கு தேவராஜ பெருமாள் என்றும் ஒரு பெயர் உண்டு. இங்கு ஆதி காலத்தில் மூலவராக இருந்தவர் அத்திவரதர் தான். அத்திமரத்தான இச்சிலையை பிரதிஷ்டை செய்தவர் படைப்பும் தோளை கொண்ட பிரம்மா. ஒரு முறை படைப்பு தோளை மேற்கொள்ள தயாரானார் பிரம்மா. அதற்காக ஒரு அஸ்வமேத யாகம் நடத்திய காஞ்சிபுரம் வந்தார். இத்தலத்தில் எந்த செயலை செய்தாலும் பலன் 1000 மடங்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக பேசப்படுகிறது. ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அதுபோல் இத்தலத்தில் பாவம் செய்தால் 1000 மடங்கு அதிகமாகிவிடும். ஒருவர் யாகம் நடத்தும் போது அவருடைய மனைவியும் கூட இருக்க வேண்டும் என்பதே யாக விதி. ஆனால் பிரம்மா தன் மூத்த மனைவியான சரஸ்வதியுடன் இங்கு வரவில்லை. முறையாக அழைக்காதுதான் யாகத்தில் பங்கேற்க சரஸ்வதிக்கு விருப்பமில்லை. பிரம்மாவின் மற்ற மனைவிக்கான காயத்ரி, சாவித்ரியின் துணையுடன் யாகப்பணிகள் நடந்தன. இதை அறிந்த சரஸ்வதி கோபம் கொண்டு யாகத்தை தடுக்க தீர்மானித்தார். வேகவதி என்னும் நதியாக மாறி ஆர்ப்பரித்து வந்தாள். யாகசாலை இன்னும் சில வினாடிகளில் மூழ்கடிக்கும் நிலை உருவானது. இந்நிலையில்தான் மகாவிஷ்ணு யாகத்தை பாதுகாக்க நதி பாயும் வழியில் சயனக்கோலத்தில் படுத்துக் கொண்டார். அதிர்ந்த சரஸ்வதியும் தன் பாதையை மாற்றிக்கொண்டு ஓடினாள். மகாவிஷ்ணுவின் துணையால் பிரம்மாவின் யாகம் நிறைவேறியது. அவர் கேட்ட வரங்களையும் வழங்கினார் மகாவிஷ்ணு. வரங்களை வாரி வழங்கியதான் இப்பெருமானுக்கு வரதராஜ பெருமான் என்ற பெயர் பெற்றார். நன்றி தெரிவிக்கும் விதத்தில் பிரம்மாவானவர் வரதராஜ திருக்கோலத்தை அத்திமரத்தில் சிலையாக படித்ததாக சொல்லப்படுகிறது. தனக்கு வரம் கிடைத்தது போல மற்ற மக்களுக்கும் வரம் பெற வேண்டும் என்ற சிலையை காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை செய்தார் இச்சிலை. இந்த நிகழ்ச்சி முதல் யுகமான கிருதயுகத்தில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பிறகு தேவலோக யானையான கஜேந்திரன், அத்தி என்று சொல்ல யானை என்று ஒரு பொருள், அத்திகிரி என்று சொன்னால் யானைமலை என்றும் கொள்ளலாம். தேவகுருவான பிரகஸ்பதி, ஆதிசேஷன் போன்றவர்கள் இங்கு வழிபட்டு பலன் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை இங்கு தரிசிக்க வந்த பிரம்மா யாகம் நடத்தினார். அப்போது ஏற்பட்ட தீப்பொறியானது அத்திவரதர் மீது படவே சிலையில் சிதைவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. பதறிய பிரம்மா, இதென்ன சோதனையா?
உடனே அந்த சிலையை எப்படி கருவறையில் பூஜிப்பது என்று வருந்தினார். என்னுடைய சிலையை அத்திவரதர் அனந்தசரஸ் என்னும் குளத்தில் வைத்துவிடு. யாகத்தீயால் ஏற்பட்ட வெப்பம் தணிக்க நிரந்தரமாக தண்ணீரில் தங்கியிருப்பேன் என்று சொன்னார் வரதர். அதன்படி வெள்ளிப்பட்டி செய்து அதற்குள் அத்திவரதரை வைத்து குளத்திற்குள் வைத்து விட்டனர். இக்குளம் எப்போதும் பற்றியதாக வரலாறு கிடையாது. மூலவர் அத்திவரதர் குளத்தில் மூழ்கிவிட்டாரே, வழிபாட்டுக்கு சிலை வேண்டாமா? அதற்கும் வரதரே உத்தரவிட்டார். என்ன தெரியுமா? பழைய சீவரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தடத்தில் உள்ள கோயில். அந்த கோயில் உள்ள தேவராஜ பெருமானை இங்கு பிரதிஷ்டை என்று பிரம்மாவுக்கு கட்டளையிட்டார். அதன்படி பழைய சீவரத்துள்ள தேவராஜ பெருமான் இங்கு எழுந்தருளினார். பிற்காலத்தில் இவரே வரதராஜ பெருமான் என்று பெயர் பெற்றார். அப்போது கலியுகத்தில் மக்களுக்கு வரமளிப்பதாக 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்தை விட்டு வெளியே வந்து 48 நாட்களுக்கு தரிசனம் தருவேன் என்று அசரீரியாக வரதராஜ பெருமான் அத்திவரதர் வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது. அதன்படி இன்று முதல் அத்திவரதர் வைபவம் மிக கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை விட்டவர்கள் 2059 வரை காத்திருக்க வேண்டும். இப்பிறவி தப்பினால் எப்பெரு வாய்க்குமோ என்று தாய்மானவர் சொல்வார். இது அத்திவரதருக்கும் நாம் தரிசனம் செய்யாவிட்டால் இப்பிறவி தப்பினால் அடுத்து 2059 வரை நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்காமல் உடனே அத்திவரதரை சென்று தரிசியுங்கள். வரதராஜனுடைய வரமான வரங்களை பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம். திரு கணபதிதாசன், 24 நாட்கள் அத்திவரதர் சயன கோலத்திலும் 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன காரணம்? அதற்கு பின்னர் இருக்கும் ஐதீகம் என்ன? உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அத்திவரதர் திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறது. 40 ஆண்டுகளாக குளத்தில் அனந்தசரஸ் குளத்தில் வைக்கப்பட்டிருந்த அத்திவரதரின் சிலை கடந்த 28ஆம் தேதி எடுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இன்றையிலிருந்து அது பக்தர்களின் தரிசனத்திற்காக அத்திவரதரின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அத்திவரதர் காட்சியளிக்கும் நிகழ்வு கோயிலின் கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக அரிய ஒரு நிகழ்வாக கருதப்படும் இந்த தரிசனம் ஒருவர் தனது வாழ்நாளில் ஓரிரு முறை மட்டுமே அத்திவரதரை தரிசிக்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் நிகழ்வு இன்று காலை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த நேரலையும் புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்களும் இது குறித்த தகவல்களை வழங்கி வருகிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் இது குறித்த புராண கதைகளை நமக்கு கூறினார்கள். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா களத்திலிருந்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, தற்போது பக்தர்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது? அத்திவரதர் சிலையை தரிசனம் செய்ய அவர்கள் எந்தெந்த வழிகளில் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? பிரசன்னா, தற்போது தமிழக ஆளுநர் இந்த சாமி தரிசனம் செய்து அவர் கிளம்பிவிட்டார். அதனால் காத்திருந்த பொதுமக்கள் தற்போது தரிசனத்திற்காக தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாரையாக மக்கள் காஞ்சிபுரத்தில் மட்டுமல்லாது சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமல்லாது பிற மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் பொதுமக்கள் தற்போது அத்திவரதரை பார்ப்பதற்காக வந்தமே இருக்கிறார்கள். தற்போது பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே கோயில் வளாகத்துக்குள் அனுமதிக்கிறார்கள். போலீசார், மோப்ப நாய்கள் உட்பட போலீசார்கள் அங்கெங்கே வரம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாம்ப் ஸ்குவாட் அங்கெங்கே இருக்கிறார்கள். பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே கோயில் வளாகத்துக்குள் அனுமதிக்கிறார்கள். தற்சமயம் பக்தர்கள் வரிசையாக அமைதி காத்து அத்திவரதரை தொடர்ச்சியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, பிரசன்னா, கடந்த முறை அதாவது 1979ஆம் ஆண்டு நிச்சயமாக இவ்வளவு கூட்டமோ மக்கள் கூட்டம் நிச்சயமாக கோவிலில் இருந்திருக்காது. இந்த முறை அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்குது? சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் அங்க பொருத்தப்பட்டிருக்கா? எவ்வளவு காவலர்கள் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க? அதாவது காஞ்சிபுரம் நகர் முழுவதும் 48 நாட்களும் காவலர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 4 கூடுதல் கண்காணிப்பாளர்கள், 20 துணை கண்காணிப்பாளர்கள், 48 காவல் ஆய்வாளர்கள், 2600க்கும் மேற்பட்ட போலீசார்கள் தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டங்களில் இருந்தும் போலீசார்கள் கூடுதல் பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் காஞ்சிபுரத்திற்குள்
ஏறத்தாழ 46 இடங்களில் புதிதாக சிசிடிவி கேமராக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான திருக்கோயிலான காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், கைலாசநாதர் கோவில் ஆகிய கோயிலுக்கும் போலீசார் வந்து பலத்த பாதுகாப்புகள் வந்து போடப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே காஞ்சிபுரத்துக்குள் வருவதற்கு உண்டான அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து பிற மாவட்டத்தில் இருந்தோ இல்லை பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய 4 சக்கர வாகனங்கள் காஞ்சிபுரம் நகரத்துக்குள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது 48 நாட்களுக்கு. இந்த 48 நாட்களும் காஞ்சிபுரம் நகர் முழுவதும் பள்ளிகளுக்கு அரை நாள் மட்டுமே வந்து நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவித்திருக்கின்றன. காஞ்சிபுரம் முழு கட்டுப்பாட்டில் தற்போது போலீசார் வசம் இருக்கிறது. திலகவதி பிரசன்னா, தர்ம தரிசனம் ஆனாலும் சரி, விஐபி தரிசனம், கட்டண தரிசனம் எதுவென்றாலும் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பக்தர்கள் கையில் வைத்திருக்க வேண்டும், ஆதார் அட்டையை கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கே, அது குறித்த விவரம் என்ன பிரசன்னா? அதாவது வெளியூர் மக்களும் வெளி மாநிலத்தில் வரக்கூடிய மக்களும் அவர்கள் வந்து 50 ரூபாய் டிக்கெட் அல்லது தர்ம தரிசனம் அல்லது ஆன்லைனில் ஹெச்ஆர்என்சி ஆன்லைனில் வந்து 500 ரூபாய் கொடுத்து கட்டணம் செலுத்தி அவர் வந்து சாமி அத்திவரதை வந்து தரிசிக்கலாம். பொது தரிசனத்திற்கும் அதே போது 50 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வருவதற்கும் அந்த எந்த ஆவணங்களையும் காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் 50 ரூபாய் கட்டணமாக செலுத்தி டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அத்திவரதரை வந்து தாராளமாக தரிசிக்கலாம். அதுபோக காஞ்சிபுரம் வட்டத்துக்கு உட்பட்ட உள்ளூர் மக்கள் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை குறிப்பிட்ட 26 நாட்கள் 48 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் குறிப்பிட்ட 26 நாட்கள் அத்திவரதை தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் வட்டத்துக்கு உட்பட்ட மக்கள் மட்டுமே தங்களுடைய அடையாள அட்டையான ஆதார் அட்டையை வந்து காமித்து அதற்கு உண்டான ரசீதை பெற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த 26 நாட்கள் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அவங்க வந்துட்டு தரிசனம் செய்வதற்கு மட்டுமே ஆவணங்களை வந்து காட்ட வேண்டும் என்கின்ற கட்டுப்பாட்டை மாவட்ட நிர்வாகம் வந்து விதித்திருக்கிறது. அதன் பிரகாரம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் அனைத்து விடுமுறை நாட்களிலும் காஞ்சிபுரத்தில் வார்டு வாரியாக ஏறத்தாழ காஞ்சிபுரம் நகராட்சியில் 52 வார்டுகள் இருக்கின்றன. வார்டு வாரியாக வந்து பிரித்து அங்கே வந்து இதுக்கு உண்டான பூத் அமைத்து மாவட்ட நிர்வாகம் காஞ்சிபுரம் வட்டத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு அந்த மாலை 5 மணி இரவு 8 மணி வரை உண்டான விஷயங்களுக்கு வந்துட்டு அனுமதியை வழங்கி வருகிறார்கள். திலகவதி பிரசன்னா, இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அத்திவரதரின் சிலை 40 ஆண்டுகளுக்கு பிறகு குளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு இன்று பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.